வணக்கம். எஸ்பிபி அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார் அப்படிங்கிற இந்த செய்தியை கேட்குற போதே மனம் அப்படியே வேதனையில் அழுது கொண்டிருக்கிறது. உடனே கூட ஏன் பேசலை அப்படின்னு கூட பல பேர் கேட்டாங்க. உண்மையிலே பேச முடியல தாங்க. அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் கூட நாம் வளர்ந்த காலம், அதாவது நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த காலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு சூழலை சொன்னாலும் அந்த ஒரு சூழலில் எஸ்பிபியினுடைய ஒரு பாட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அவரை நான் ஒரு 3 முறை சந்திச்சிருக்கிறேன். நானும் என்னுடைய மனைவி ஒரு முறை கன்னியாகுமரிக்கு பிறந்தபோது அந்த புத்தாண்டு நிகழ்ச்சிக்காக இரவு நிகழ்ச்சி, ஒரு மேடையில் ஒரு 6 பாட்டு தான் பாடினார். அப்படி பாடின போது நாங்கள் இடையில போய் சந்தித்து பேசினோம். அதே போல் இன்னொரு முறை காந்தி மியூசியத்துக்கு மதுரைக்கு வந்திருந்தார். அப்போ பார்த்து பேசினேன். எனக்கு மறக்க முடியாத அனுபவம் எதுன்னு பார்த்திங்கன்னா, திண்டுக்கல்ல அங்கங்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. திரை இசைப்பாடல்கள் மக்களை சென்று அடைய காரணம் மேடை கலைஞர்களாக நேரடியாக பாடுவதா அல்லது திரைப்பட பாடல்கள் மூலமாகவா என்ற தலைப்பு. இது பட்டிமன்றம் போடுறாங்க. இந்த பட்டிமன்றம் திண்டுக்கல் நடக்குது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. அதில் குறிப்பாக எம்எஸ்வி அவர்கள் வந்திருக்காங்க, எஸ்பிபி வந்திருக்காங்க, டிஎம்எஸ் வந்திருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடியே அவங்க பாட்டை பற்றி நாங்கள் பேசணும். அதில் என்ன ஆச்சரியம்னா, நகைச்சுவையாக பேச 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 அவங்க அந்த கைதட்டினதும் சிரித்ததும் மகிழ்ச்சி அடைஞ்சதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். நான் முடிக்கிறப்ப என்ன சொன்னேன் அப்படின்னா, என்ன தான் திரைப்படத்தில் பாடினாலும் எஸ்பிபி அவர்களும் டிஎம்எஸ் அவர்களும் மேடையில் மைக்கை பிடிச்சி மக்கள் முன்னாடி பாடுறப்ப அப்போ தான் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், நமக்கும் அவங்கள பார்த்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா திருப்பதி வெங்கடாஜலபதியை எத்தனை முறை நம்ம காலண்டரில் பார்த்தாலும் கோயிலில் போய் பார்க்குறப்ப இருக்கிற அனுபவம் தனிதானே அப்படின்னு நான் சொன்ன உடனே உண்மையிலே அவங்க அவ்வளோ மகிழ்ந்து போனாங்க. அதோடு நான் கீழே வந்தோடனே எனக்கு கை கொடுத்து அழகாக சொன்னீங்க, எங்களுக்கே அந்த மேடை முன்னாடி பாடுற போது இருக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி பெரிய திரைப்படம் தான் எங்களை கொண்டு வந்தது, ஆனாலும் கூட அது மக்கள் முன்னாடி பாடுவது அவ்வளோ சந்தோஷம்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் கூட பாருங்கள், எத்தனை திரைப்படத்தில் பாடுற போது அவருடைய முகம் தெரியாது நமக்கு, ஆனால் மேடைகளில் அவர் வர்ற போது அந்த அந்த ஒரு 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 மின்னலை ஏற்படுற மாதிரி இருக்கும். நல்ல மனிதராக, நல்ல நடிகராக, நல்ல இசையமைப்பாளராக, இத்தனை விஷயங்கள். அதில் இன்னும் சொன்னால், சபரிமலைக்கு ஒரு முறை அவரை விருது கொடுக்க கூப்பிட்டாங்களாம். அப்படி சபரிமலையில் வச்சு கொடுக்குறாங்க. அப்போ அந்த இதில் போவன்ட்டுருக்குது, இதில் தூக்கிட்டு போடுவாங்க, டோலின்னு ஒன்றில். அது என்ன பண்ணாராம், அவங்களெல்லாம் கும்பிட்டாராம், என்னை தூக்கிட்டு போக வேண்டியிருக்கேன், மனிதர்கள் தூக்க நான் ஏறி போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கேன், என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னாராம். எல்லோரும் அவங்கெல்லாம் அவர் காலில் விழுந்துட்டாங்களாம். எப்படியான விஷயம் பாருங்கள், ஒரு மனிதாபிமானம்ங்கிறது எத்தனை ஒரு பெருமையோடு இருக்கிறது. இன்றைக்கி அந்த கோயிலுக்கு போனால் அவருடைய பாடலை கேட்குறோங்க. அவருடைய அந்த பாட்டு, அதுவும் அவர் முதல்ல பாடின படம் ஹோட்டல் ரம்பா, அது வெளிவல்ல, எல்ஆர் ஈஸ்வரி அவர்களோடு சேர்ந்து பாடியிருக்காரு. எல்லோரும் உடனே அவ்வளோதான் நம்ம வாழ்க்கைன்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு பிறகு இயற்கை என்னும் இளைய கண்ணி அப்படிங்கிற அந்த சாந்தி நிலையம் படத்தில் ஜெமினி கணேசன் அவர்களுக்காக பாடின அந்த பாட்டு இருக்கு பாருங்கள், அது இன்றைக்கி இப்போ கேட்டு பார்த்தாலும் அப்படியான ஒரு தேன் குரலாக இருக்குங்க. இன்னும் சொல்கிறதா இருந்தால், எம்ஜிஆர் அவர்கள் இந்த குரலை கேட்டு தன்னுடைய படத்தில், அவருடைய சொந்த படம் அடிமைப்பெண், எம்ஜிஆர் பிக்சர்ஸில் பாட வைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி பாட வைக்கணும்னு நினைக்கிறப்ப இப்போ இவர் பாடி எடுத்துடுறாங்க. கொஞ்சம் சொல்லி இதெல்லாம் பார்த்துட்டு சரி டேக்கு போகலான்றப்ப இவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சான். அப்போ எல்லோரும் சரி 1 மாதம் ஆகும் போல் இருக்குது, டைஃபாய்டு காய்ச்சல் இருக்கார், வேண்டான்னு இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்களாம், அப்படி சொல்லாதீங்க, அவர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார் எனக்கு பாட போகிறதா, அப்புறம் அவர் வாழ்க்கையே மாறி போயிடும், வேண்டாம் 1 மாதம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி 1 மாதம் காத்திருந்து அவருக்காக அப்போ பிறகு பாட வச்சு, அந்த காத்திருந்த 1 மாதத்தில் அவர் என்ன பாடுபட்டுருப்பார் பாருங்க. அப்போ அதனால தாங்க மனிதர்கள் மென்மைப்படத்தாங்க உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். நல்ல வெந்த பொருள் ரொம்ப ருசியாக இருக்கும். நல்ல பண்பட்டவர்களுடைய வாழ்க்கை எப்போவுமே உயர்வாக இருக்கும். யார் கூப்பிட்டாலும் நின்று பேசுவாருங்க, எல்லாருக்கும் கையெழுத்து போட்டு கொடுப்பார். அன்றைக்கு அவருடைய அவர் மருத்துவமனைக்கு போனபோது
அப்போவும் கூட பேசி நமக்கு எல்லாம் சொன்னார். அப்புறம் அந்த இறுதி காட்சிகளை பார்த்தபோது குமுறி அழுகிற போது நமக்கு உண்மையிலேயே தாங்க முடியலைங்க. அதுவும் அப்படி உள்ளே இறக்குற போது நமக்கு ஏற்பட்ட தடுமாற்றம் இருக்கே, அடையப்பா என்னத்தை சொல்ல முடியும். அவருடைய குரல் எப்படிப்பட்டது இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது செய்தி தரும். அந்த பாட்டை அன்னைக்கு கவிப்பேரரசு வைரமுத்து சொல்லிட்டு, நீ யார் பாட முடியும், இளைய நிலா பொழிகிறதே சொன்னாரே, ராஜபர்வேல் அந்திமழை பொழிகிறது. சுஜாதா அவர்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியே வந்து நான் போயிட்டு வந்த பிறகும் எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படின்னு எழுதிட்டே வர்ற போது, எப்போதும் போல் எஸ்பிபி பாடலுக்கு நடுவே சிரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுகிறாருங்க. அந்த சிரிப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு அதிகமான பாடல்களை பாடியிருக்காரு. அதுக்கு மேலே சொல்கிறதா இருந்தால், அவர் தெலுங்கு படத்தில் போகிறான், அவருக்கு பின்னணி இவர் தாங்க பேசியிருக்கார். சிப்பிக்குள் முத்து படத்தில் தமிழில் வந்தபோது அதில் கமல் பேசலைங்க, எஸ்பிபி தான் பேசியிருப்பார். நீங்கள் அதை ஒத்து பார்த்தீங்கன்னா கவனிக்க முடியும். காதலின் கீதம் ஒன்று அப்படின்னு அந்த பாட்டு, ரஜினி என்ன மாதிரி அந்த இது இருக்குமோ அந்த தோற்றப்பொழிவும் அவருடைய நடையும் அதுக்கேற்றபடி இருக்கணும். ஒருவன் ஒருவன் முதலாளிங்கிற போது அந்த உற்சாகம் நம்மளை பற்றி கொள்ளுங்க அப்படியே. அதே மாதிரி சோகப்பாட்டா ஒன்றை நினச்சேன் பாட்டு படித்தேன்னு சொல்கிறப்ப அப்படியே மயங்கி போய் நின்று போகும். அத்தனை பெருமையுடைய பாடல்கள் அவருடைய பாட்டுங்க. எல்லா படத்துலையும் ரஜினி அறிமுகமாகிறப்ப எஸ்பிபியினுடைய குரலோடு அறிமுகமானுங்கிற ஒரு பாணி வந்த பிறகு, பேட்ட படத்தில் கூட எவன்டா மேலே எவன்டா கீழேன்னு அந்த வார்த்தை அவர் வர்றபோது அவ்வளோ அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு நிறையா சொல்லலாம். உனக்கென்ன மேலே நின்றாய் ஓனந்த லாலா அப்படிங்கிற அந்த பாட்டை தனியாக நின்று ஆடுவார் கமல். அந்த குரல் தனியாக ஒழிக்குங்க. எல்லாத்துக்கும் காட்டிலும் வறுமை நிறுவ படத்தில் படம் முடிய போகிறப்ப பாரதியாருடைய பாட்டை, தீர்த்தக்கரையினிலே தெற்கு மூலையில் செண்பகத் தோட்டத்திலே காத்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடு என்று சொன்னாய், வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்திலெல்லாம் உன்னைப் போல் பாவை தெரியுதடி. இந்த பாட்டை அப்படி சொல்லிக்கிட்டே காட்சி போகுங்க. இவருடைய பாட்டு மாத்திரம் எங்கேயோ இருந்து பாடுவார் கமல். அதை கேட்டுட்டு ஸ்ரீதேவி ஓடி வருவாங்க. படம் முடிய போகிறப்ப நமக்கு அந்த நினைவில் நிற்கிறது அந்த குரல் தானங்க. சங்கராபரணம் தொடங்கி எளிய மக்களையும் சென்றடையக்கூடிய ஜனரஞ்சகமாக எந்த பாடலாக இருந்தாலும் அதில் எஸ்பிபி இருப்பார். எஸ்பிபி ஒரே நாளில் 21 பாடல்கள் பாடியிருக்கிறார், 19 பாடல்களை பாடியிருக்கிறார், 16 மொழிகளில் பாடியிருக்கிறார், 42,000 பாடல்களை பாடியிருக்கிறார் என்றால், 6 முறை தேசிய விருது வாங்கியிருக்கிறார் என்றால், சாதனைகளுக்கு ஓர் எடுத்துக்காட்டு இவர்தான். வந்தால் இவரை போல் வரவேண்டும் என்று எல்லோரும் சிந்திக்குமாறு செய்த எஸ்பிபி அவர்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும். அவருடைய குரல் எப்போதும் நம்முடைய காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கும்.